ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா law relating to foreign contribution regulation. ஸோ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவில் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிக்கு இருக்கலாம், அல்லது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இருக்கலாம், அல்லது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு இருக்கலாம், ஒரு சொசைட்டிக்கு இருக்கலாம். ஏதாவது வகையில் இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து இந்தியாவுக்குள்ளே ஃபண்டு ஜென்ரேட் ஆகும். அதுதான் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன். அப்படி ஒரு மணி உள்ளே வரும்போது எக்ஸ்சேஞ்ச் இஷ்யூஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் வரும் இல்லையா, அதெல்லாம் என்னென்னன்றது தான் இந்த ஆக்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. So the Foreign Contribution Regulation Act 2010 was enacted to regulate the acceptance and utilization of foreign contribution or foreign hospitality. வெளிநாட்டிலிருந்து இந்தியாக்குள்ளே வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை பை சர்டன் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் அசோசியேஷன்ஸ் ஆர் கம்பெனிஸ் and to prohibit acceptance. சில இடங்கள் அதாவது வெளிநாட்டிலேருந்து ஒரு தனிநபரோ ஒரு கம்பெனியோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியோ இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க. சரியா, அதை வாங்கக்கூடிய மணி யார்கிட்ட இருந்தெல்லாம் அக்செப்ட் பண்ணலாம், யார்கிட்ட இருந்தெல்லாம் அக்செப்ட் பண்ணக்கூடாது, எதுக்கெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணலாம், எதுக்கெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இது ரொம்ப முக்கியமான லா. எதுக்காக அப்படின்னா மேக்ஸிமம் இந்த டொனேஷனாக ரிசீவ் ஆகக்கூடிய ஃபண்டெல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் வெளிநாடுகள்லேருந்து வரும்போது அதை எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டோட ரெகுலேஷன். ரைட்டா? ஸோ த சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் 2020 என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய நியூ பாயிண்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதில் பப்ளிக் சர்வெண்ட்ன்ற வார்த்தைக்கான டெஃபினிஷன் என்ன, ஆல்சோ வித்தின் இட்ஸ் ஆம்பிட் டு ப்ரொவைட் தட் நோ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஷால் பி அக்செப்டட் பை எனி பப்ளிக் சர்வெண்ட். பப்ளிக் சர்வீஸில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க ஃபாரின் கான்ட்ரிபியூஷனாக ஒரு அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணக்கூடாது. அவங்களோட பர்சனல் கெப்பாசிட்டியில் அதை அவங்க ரிசீவ் பண்ணக்கூடாது. Right? And section 7 of the act to prohibit any transfer of foreign contribution to any association or person. வெளிநாட்டிலிருந்து வந்த அந்த டொனேஷனை வேற யாருக்காவது நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்ற விஷயத்த கம்ப்ளீட்டாக பண்ணக்கூடாது. தென் 8 class 1 என்ன சொல்கிறது, ரெடியூஸ் த லிமிட் ஆஃப் டிஃப்ரேயிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் 50% to 25%. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்க்காக ஆல்ரெடி நம்ம 50% வச்சுருந்தோம், இப்போ அதை 25% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 12A ஒரு புது செக்ஷன் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா எம்பவரிங் த சென்ட்ரல் கவர்மெண்ட் டு ரெக்யூர் ஆதார் நம்பர் ஆஸ் ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட். இப்போ யார்கிட்டருந்து அமௌண்ட் வந்து இந்தியாவில் ரிசீவ் ஆயிருக்கு, யார்கிட்டருந்து வந்திருக்கு, இந்தியாவில் யார் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு அந்த பர்சனோட ஆதார் நம்பரை அட்டாச் பண்ண சொல்கிறாங்க. தென் 14A என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் டு பெர்மிட் எனி பர்சன் டு சரண்டர் த சர்டிஃபிகேட் கிராண்டட் அண்டர் த ஆக்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து permit any person to surrender the certificate granted under the act. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு என்கொயரி ஆர் ஸ்க்ரூட்டினி நடத்தும்போது இந்த மாதிரி இந்த அக்செப்டன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம லைசன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த லைசன்ஸ்க்கான சர்டிஃபிகேட்டை நம்ம சப்மிட் பண்ணணும். ஓகேவா? தென் செக்ஷன் 17 ஆஃப் த ஆக்ட் டு ப்ரொவைட் தட் எவ்ரி பர்சன் ஹூ ஹாஸ் பின் கிராண்டட் சர்டிஃபிகேட் ஆர் ப்ரையர் பர்மிஷன் அண்டர் 12 ஷால் ரிசீவ் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஒன்லி இன் த FCRA அக்கௌண்ட். இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டுக்குன்னு ஒரு தனி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டொனேஷன்ஸ் ஆர் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்துச்சுன்னா இந்த அக்கௌண்ட்டில் தான் அது கிரெடிட் ஆகணுமே தவிர பர்சனல் கெப்பாசிட்டியில் அக்செப்ட் ஆகக்கூடாது. ரைட்டா? ஸோ இதெல்லாம் தான் புதுசாக வந்த அமெண்ட்மெண்ட்ஸ். இப்போ கிளாசிக்கில் இந்த ஆக்டில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்னா என்ன? மீன்ஸ் எனி டொனேஷன், டெலிவரி ஆர் டிரான்ஸ்ஃபர் மேட் பை ஃபாரின் சோர்ஸ். வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய டொனேஷன் அல்லது ஏதாவது பொருளாக இருக்கலாம் அல்லது ஏதாவது டிரான்ஸ்ஃபர்ஸாக இருக்கலாம் ஆஃப் எனி ஆர்டிக்கிள் நாட் பீயிங் டு எனி பர்சன் அஸ் அ கிஃப்ட் ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனலாக கிஃப்ட் அனுப்புகிறாங்கன்னா அதெல்லாம் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வராது. ஓகேவா? இந்தியாவில் அதை அனுப்புறதுக்கு ஒரு கிஃப்டாக இல்லாமல் டொனேஷன் பர்பஸாக இருக்கணும். கிஃப்ட் வேற, டொனேஷன் வேற. கிஃப்ட்டுக்கும் கன்சிடரேஷன் இருக்காது, டொனேஷனுக்கும் கன்சிடரேஷன் கிடையாது. ஆனால் கிஃப்ட்டுன்றது இப்போ எனக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் கொடுக்குறேன், என்னோட ஃபேமிலிக்கு நான் கொடுக்குறேன்னா அது கிஃப்ட்டு. தெரியாத ஒரு நபருக்கு நான் ஸ்பான்சர்ஷிப் மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா அது டொனேஷன். அதை தான் இங்கே ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் மீன் பண்ணுறாங்க. சரியா? ஸோ is not more than such sum as may be specified from time to time by the central government by the rules made by it in this behalf. சரியா? இதுக்காக தான் இந்த ஆக்ட் கிரியேட் ஆகப்பட்டிருக்கு. அது ஏதாவது பொருளாக இருக்கலாம், கரன்சியாக இருக்கலாம், செக்யூரிட்டிஸாக இருக்கலாம், எனி ஃபார்மேட்டில் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய ஒரு அமௌண்ட் அல்லது ஒரு பொருள்
அல்லது ஒரு ஷேர் ஆர் டிபெஞ்சர் ஆர் எனி செக்யூரிட்டிஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவானாலும் இருக்கலாம். அதை தான் நம்ம ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், a company XYZ based in United States transferred 20,000 to a company ABC in India. XYZன்ற கம்பெனி ABCங்கிற கம்பெனிக்கு டொனேஷனாக 20,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 20,000 ரூபாய் அந்த கம்பெனி ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டுக்குன்னு தனி அக்கௌண்ட் இருக்குமா, அந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணி அந்த அமௌண்ட்டை எந்த பர்பஸ்க்காக அனுப்பியிருக்காங்களோ அதுக்கு தான் யூஸ் பண்ணணும். இது ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிங்கிறதுக்காக அதோட பிஸ்னஸ் ஆப்ரேஷனுக்கு இந்த ஃபண்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அண்ட் இங்கே ஃபாரின் சோர்ஸ்னு ஒரு வார்த்தை பார்த்தோமா, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டு ஃபாரின் சோர்ஸ்ன்னு சொன்னோமா. அந்த ஃபாரின் சோர்ஸ்னால் என்ன? The government of any foreign country or territory and any agency of such government. இந்தியா இல்லாமல் வெளிநாடு, எனி ஃபாரின் கண்ட்ரி, ஓகேவா, அல்லது அங்கே உள்ள டெரிட்டரி ஏதாவது ஒரு ஏஜென்சி, அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே ரன் ஆகக்கூடிய ஏஜென்சிட்ட இருந்து, அல்லது இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ், யுனைடெட் நேஷன்ஸோ அல்லது வேர்ல்டு பேங்கோ IMFஓ இந்த மாதிரி ஏஜென்சிஸ் கிடையாது, வேற ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி, NBFC மாதிரி ரன் ஆகக்கூடிய ஏஜென்சி, இதெல்லாம் என்னென்னா ஒரு ப்ராப்பர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். வெளிநாடுகளில் எல்லா நாடுகளும் ட்ரீட்டி போட்டு அசோசியேட்டாக இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது கிடையாது. இதை தவிர்த்து இதெல்லாம் ஏஜென்ட் தான், ஏஜென்சி ஒர்க் தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஏஜென்சிஸ் கிடையாது. இதை தவிர்த்து இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் or any foreign company or a corporation not being a foreign company incorporated in foreign country. ஃபாரின் கம்பெனியாக வெளிநாட்டில் கம்பெனியாக இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பாடி கார்பரேட்டாக, சொசைட்டிஸ், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இந்த மாதிரிலாம் நம்மள்கிட்ட இந்தியாவில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடி கார்பரேட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு மல்டிநேஷ்னல் கார்பரேஷனாக இருக்கலாம். ஓகேவா? எனிவே அவங்க கொடுக்கக்கூடிய மணி, ட்ரேட் யூனியன், ஃபாரின் ட்ரஸ்ட், சொசைட்டி, கிளப், சிட்டிசன் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரி, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கூட இந்தியாவுக்கு ஒரு அமௌண்ட் அனுப்புகிறாங்கன்னா அதுதான் ஃபாரின் சோர்ஸ். அந்த மணி உள்ளே வருது இல்லையா, அந்த மணியை தான் ஃபாரின் சோர்ஸ், அந்த மணியை ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். யார்கிட்டருந்து வருதோ அது அவங்கள சோர்ஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ வந்து பிக்கு வந்து ஒரு 10,000 கொடுக்குறாருன்னு வைங்க. இந்த 10,000 ஏ வந்து யூஎஸ்ஏல இருக்காங்க, பி வந்து இந்தியாவில் இருக்காங்க. ஓகேவா? ஏ வந்து இந்த 10,000 டொனேஷனாக பிக்கு கொடுக்குறாங்க. இந்த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் கூட அதுதான். ஏ வந்து பிக்கு ஒரு டொனேஷனாக 10,000 கொடுக்குறாங்க. இந்த 10,000 ரூபாய் என்னன்னு சொல்லணும்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன். ஏ என்னன்னு சொல்லணும்னா ஃபாரின் சோர்ஸ். ஏன்னா இவங்க இல்லைன்னா இந்த 10,000 வந்திருக்காது. இவங்க தான் இதுக்கான மூலதனம், சோர்ஸ். இந்த மூலம் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த 10,000 வந்திருக்காது. அப்போ ஏ தான் ஃபாரின் சோர்ஸ், 10,000ன்றது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? தென் ஃபாரின் கம்பெனினா என்னன்னு பார்த்துருக்காங்க. ஃபாரின் கம்பெனினா என்ன? இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா, வெளிநாட்டில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கும், இந்தியாவில் ஏதாவது ஆப்ரேஷன் இருக்கலாம், அல்லது பிரான்ச்சு ஃபிசிக்கல் ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்மில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருந்ததுன்னா அதுதான் ஃபாரின் கம்பெனின்னு சொல்கிறோம். இப்போது முக்கியமான பாயிண்ட், யாரெல்லாம் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் பண்ணலாம்? இந்தியாவில் யாரெல்லாம் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் பண்ணலாம்? எனி பர்சன் கேன் ரிசீவ் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் சப்ஜெக்ட் டு ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். என்னெல்லாம்? இட் மஸ்ட் ஹாவ் அ டெஃபினட் கல்ச்சர், எக்கனாமிக், சோஷியல், ரிலீஜியஸ் ஆர் சோஷியல் ப்ரோக்ராம். என்ன சொல்கிறாங்க? ஏதாவது ஒரு ப்ராப்பர் ஆப்ஜெக்டிவ் இருக்கணும். இப்போ நான் இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் பண்ணுறேன்னா எனக்குன்னு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும். என்னோட கல்ச்சரை டெவலப் பண்ணுறேன், இல்லை எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுக்காக, இல்லை எஜுகேஷ்னலுக்கு ஸ்பான்சர்ஷிப், இல்லை ரிலீஜியஸ் டெவலப்மெண்ட் பண்ண போகிறேன், இல்லை சோஷியல் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக ஏழைகளுக்கு உதவ போகிறேன். ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும் எனக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய எனக்கு. சரியா? அதே மாதிரி எஃப்சிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் என் கையில் இருக்கணும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ப்ராப்பர் அப்ளிகேஷன் போட்டு ரெகக்னேஷன் போட்டு சர்டிஃபிகேட்டோ லைசன்ஸோ என் கையில் இருந்தால் தான் என்னால் கான்ட்ரிபியூஷனை ரிசீவ் பண்ண முடியும். செக்ஷன் 3க்கு கீழே நான் ப்ரொஹிபிட்டட் பர்சனாக இருக்கக்கூடாது. இந்த 3 கண்டிஷன் யார் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களோ அவங்க தான் ஒரு ஃபாரின் கான்ட்ரிபியூஷனை ரிசீவ் பண்ணிக்க முடியும். சரியா? யாரெல்லாம் ரிசீவ் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் செக்ஷன் 3 clause 1 prohibits following persons. இவங்க யாருமே ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் பண்ண முடியாது. யாரெல்லாம்? எலெக்ஷனுக்கு நிற்கக்கூடிய கேண்டிடேட், அல்லது
correspondent, columnist, cartoonist, editor, owner, printer or publisher of registered newspaper. ஒரு நியூஸ் பேப்பர் ரன் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கலாம், அல்லது அந்த நியூஸ் பேப்பருக்கு கண்டென்ட் எழுதக்கூடிய ஒரு ரைட்டராக இருக்கலாம். யாராக இருந்தாலுமே அந்த இடத்துல ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் பண்ணக்கூடாது. எதுக்காக இவங்களெல்லாம் டீலிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இவங்களுக்குலாம் நம்ம அப்ரூவல் கொடுத்துட்டோம், இந்த பர்சன்ஸ்க்குலாம் ரைட் இருந்துச்சுன்னா அவங்க அந்த மணி வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ நாளும் உள்ளே இறக்கி அதை அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நியூஸ் பேப்பர் கொடுக்குற கண்டென்ட்டை தான் பப்ளிக் நம்புகிறாங்க. அப்போ அதில் தவறான கண்டென்ட் எழுத சொல்லி அவங்க ஒரு டொனேஷனாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன நியூஸ் சர்க்குலேட் ஆகுது, எது உண்மை பொய்ன்னு நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. எலெக்ஷனில் நிற்கக்கூடிய கேண்டிடேட் வெளிநாட்டிலேருந்து அமௌண்ட்டை இறக்குறாங்க அப்படின்னா எதுக்கு அந்த ஃபண்டை யூஸ் பண்ணுறாங்க, எக்கனாமிக்கலி ஒரு எலெக்ஷனுக்கு அதை எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுவாங்கன்ற டேர்ம்ஸ்லாம் நமக்கு புரியும் இல்லையா. அதுக்காக யூஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் ப்ரொஹிபிட் பண்ணுறாங்க இந்த பர்சன்ஸ்லாம். தென் பப்ளிக் சர்வெண்ட், ஜட்ஜ், கவர்மெண்ட் சர்வெண்ட், எம்ப்ளாயி ஆஃப் எனி கார்பரேஷன் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், பப்ளிக் சர்வெண்ட்ஸ் யாருமே இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க எல்லாம் அதை ரிசீவ் பண்ணாங்கன்னா தே மைட் கெட் மேனிப்புலேட்டட், கரெக்ட் ஆயிடுவாங்கன்றதுக்காக. சரியா. தென் எம்எல்ஏஸ், எம்பிஸ் இவங்க யாருமே அமௌண்ட் ரிசீவ் பண்ணக்கூடாது. பொலிட்டிக்கல் பார்ட்டி, இந்தியாவில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டி அல்லது ஆர்கனைசேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் நேச்சர், ஒரு கட்சியாக ரெஜிஸ்டர் பண்ணலைனாலும் அவங்க ஒரு கட்சி மாதிரி செயல்படக்கூடிய ஒரு பாடியாக இருப்பாங்க, ஒரு இயக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இயக்கமாக இருப்பாங்க. அவங்களும் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் பண்ணக்கூடாது. ரைட்டா. அடுத்தது எப்படி நியூஸ் பேப்பர் ப்ரொஹிபிட் பண்ணுறோமோ அதே மாதிரி டிவியில் நியூஸ் சேனல்ஸ் இருப்பாங்க, அல்லது ரேடியோவில் நியூஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பாடி யாருமே, நியூஸ் டிக்ளேர் பண்ணுற யாருமே அல்லது கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி அப்டேட் பண்ணுற யாருமே ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் பண்ணக்கூடாது. ரைட்டா. கரஸ்பாண்டன்ட் ஆர் காலமிஸ்ட் ஆஃப் அபவ், மேலே அதாவது ஒரு நியூஸ் பேப்பர், அதாவது ஒரு நியூஸ் சேனலுக்கு அல்லது ஒரு ஆடியோ மட்டும் ஆடியோ விஷுவல் மீன்ஸாக இருக்கலாம், அல்லது ஆடியோ நியூஸ் மட்டும் கொடுக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நடப்பு என்னன்றதை தெரிவிக்கக்கூடிய எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், அந்த இன்ஸ்டிடியூஷனில் வேலை பார்க்கக்கூடிய பர்சன்ஸாக இருக்கட்டும், யாருமே ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் பண்ணக்கூடாது. ஓகேவா. அண்ட் நோ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா அண்ட் நோ சிட்டிசன் ஆஃப் இந்தியா ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா ஷால் அக்செப்ட் த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன். இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு அமௌண்ட்டை இந்தியாவில் ரிசீவ் பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பர்சன் வந்து இந்தியன் சிட்டிசனாகவும் இந்தியன் ரெசிடென்ட்டாகவும் இருக்கணும். நான் இந்தியன் சிட்டிசனே இல்லை, இந்தியன் ரெசிடென்ட்டே இல்லை அப்படின்னா எனக்கு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வரக்கூடாது, என்னால் ரிசீவ் பண்ண முடியாது. அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ரைட். அப்போ வேற யார் தான் இங்கே இந்தியாவில் வந்து பர்சனாக ரிசீவ் பண்ண முடியும்? பர்சன்ஸ் டு ஹூம் செக்ஷன் 3 நாட் அப்ளை. 3 என்ன சொல்லுது, யாரெல்லாம் ரிசீவ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களா. செக்ஷன் 4ல் என்ன சொல்கிறாங்கன்னா யாரெல்லாம் ரிசீவ் பண்ண முடியும், யாரெல்லாம் ஃபாரின் கான்ட்ரிபியூஷனை இந்தியாவிலேருந்து ரிசீவ் பண்ண முடியும், அக்செப்ட் பண்ண முடியுன்றது தான் சொல்லியிருப்பாங்க. First one, by way of salary, wages, remuneration due to him or any person working under him from any foreign source. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற மோஸ்ட்லி எம்என்சிலாம் அப்படி தானே ரன் ஆகிட்டு இருக்கு. கம்பெனியோட இன்கார்பரேஷன் வெளிநாட்டில் இருக்கும், ஆனால் இந்தியாவில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க சேலரியாவோ அல்லது வேஜஸாவோ ரெமுனரேஷனாவோ ஏதாவது மணி வாங்கினாங்கன்னா அதை அந்த கம்பெனி, யூஎஸ்ஏல இருக்கிற ஒரு கம்பெனி டிக்ளேர் பண்ணுற சேலரியை தானே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ரிசீவ் பண்ணுறாங்க. நீ இந்தியாவில் இருக்க, நீங்கள் எம்ப்ளாயியாக இருக்க, ஸோ நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அவர் அந்த கம்பெனிக்கு தான் வேலை பார்க்குறாரு, அப்போ அந்த அமௌண்ட்டை அவர் இங்கே ரிசீவ் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, பை வே ஆஃப் பேமெண்ட் இன் கோர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர் காமர்ஸ். இப்போ நான் வெளிநாட்டிலேருந்து இங்கேருந்து ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு பேமெண்ட் வெளிநாட்டிலேருந்து தான் வந்தாகணும். ஓகேவா. என் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நான் பண்ணியிருந்தேன்னா வெளிநாட்டிலேருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய கான்ட்ரிபியூஷனை நான் ரிசீவ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபாரின் சோர்ஸ் இருக்குது, வெளிநாட்டிலேருந்து தான் அந்த அமௌண்ட் நமக்கு ஜென்ரேட் ஆக போகுது. இந்தியாவிலேருந்து நான் அதை ரிசீவ் பண்ண முடியுமான்றதுக்கு தான் இங்கே இந்த செக்லிஸ்ட். ஓகேவா. அல்லது இந்த ஃபாரின் சோர்ஸ்க்கான ஏஜென்ட், யூஎஸ்ஏலேருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அந்த ஃபாரின் சோர்ஸ் யூஎஸ்ஏ கம்பெனிக்கு ஒரு ஏஜென்ட்டாக இருக்காங்க. ஓகேவா. அண்ட் அவங்க ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டையோ ஸ்டேட் கவர்மெண்ட்டையோ பெர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹி கேன் ரிசீவ் தட் அமௌண்ட். அல்லது கிஃப்டாவோ அல்லது எனி ப்ரெசன்டேஷனாவோ இந்தியாவுக்கு வருது அப்படின்னா ஆஸ் பர் த கண்டிஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா தே கேன் ரிசீவ்.
அல்லது வெளிநாட்டில் வந்து யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களோட ஃபேமிலி இங்கே இருக்கும், அப்போ இங்கே அவங்க அமௌண்ட் ரெமிட் பண்ணுவாங்க, தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் ரெமிட்டன்ஸ் ஆஃப் மணி, தென் எனி ஸ்காலர்ஷிப், ஸ்டைஃபண்ட், பேமெண்ட் ஆஃப் லைக் நேச்சர், அதாவது ஸ்காலர்ஷிப்பாக படிக்கிறதுக்காக அல்லது புவர் பீப்புளை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வர எந்த அமௌண்ட்டும் இந்தியாவில் உள்ள யாருனாலும் ரிசீவ் பண்ணிக்கலாம். செக்ஷன் 3ல சொல்லப்பட்டிருக்க கண்டிஷன்ஸ் தவிர்த்து வேற யாராக இருந்தாலுமே அவங்களால ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸை இந்தியாவில் ரிசீவ் பண்ணிக்க முடியும். சரியா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ப்ரொசீஜர் டு நோட்டிஃபை அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் நேச்சர். மேலே பார்த்தோம் இல்லையா, பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் பண்ண முடியாது, அது மாதிரி செயல் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷனும் ரிசீவ் பண்ண முடியாதுன்னு. அப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனை எப்படி இது பொலிட்டிக்கல் ஆப்ரேஷன் நடத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி கிளாசிஃபை பண்ணுறது அப்படின்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. Central government may having regard to the activities of organization or ideology propagated by the organization specify such organization as political nature. ஆக்சுவலாக அவங்க ஒரு கட்சி கிடையாது, ஒரு இயக்கம் மாதிரி ரன் ஆவாங்க. அவங்க வந்து கட்சி பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணணும்னா அதை பதிவு பண்ணணும். பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்சின்ற ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிடும். பார்ட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டி, அரசியல் கட்சி அப்படின்னு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். அப்படி எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணாமல் உங்களுக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுருப்பீங்க, அதுதான் அந்த ஐடியாலஜி. உங்களுக்குன்னு ஒரு கொள்கையை வச்சு அந்த கொள்கையில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதுக்கான ப்ரொபகேஷன் பண்ணுறீங்க. ப்ரொபகேஷன்னா அதை நிறைய பேருக்கு அறிவுறுத்துறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு இயக்கம். ஓகேவா? பொலிட்டிக்கல் கட்சி கிடையாது, பார்ட்டி கிடையாது. யூ ஆர் ஒர்க்கிங் லைக் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி வேலை பார்க்கக்கூடியவங்களாம் பொலிட்டிக்கல் நேச்சர், ஆர்கனைசேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் நேச்சர்னு சொல்கிறோம். சரியா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த தனி ஐடியாலஜிலாம் இந்த குரூப்புக்கு இருக்குது, அப்போ இந்த குரூப் வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் நேச்சர் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர் ஸ்க்ரூட்டினிலாம் கொடுப்பாங்க. உங்களை வந்து இந்த மாதிரி நாங்கள் லிஸ்ட் பண்ண போகிறோம், ஏன்னா லிஸ்ட் பண்ணியாச்சுன்னா அவங்களால ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் வாங்க முடியாது இந்த ஆக்டுக்கு கீழே. அப்போ இந்த மாதிரி உங்களை லிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத அவங்கள்ட்ட நோட்டிஃபை பண்ணணும். சரியா? அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி நோட்டிஃபை பண்ணணும், இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுலேருந்து 30 நாளைக்குள்ளே அவங்க சைடில் ஏதாவது சொல்ல வந்தாங்க, ரிப்ளை ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு என்ன ஸ்க்ரூட்டினியோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஹியரிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து இது ஆமாம் இவங்க வந்து ப்ராப்பர் கட்சி மாதிரி செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் தான் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அதை ரிப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து அந்த இயக்கம் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி ரன் ஆகக்கூடிய ஒரு இயக்கம் அப்படிங்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். ஓகே? சாதாரண நபர் கிடையாது அவங்க. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டினா என்ன, அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட்னு நமக்கு தனி சட்டம் இருக்குது, இதுக்கு கீழே பதிவு பண்ணியிருக்கணும். அதான் மேலேயே சொன்னேன். இப்போ நீங்கள் ஒரு கட்சின்னு எடுத்தீங்கன்னா அந்த கட்சியாக நீங்கள் பதிவு பண்ணணும். செக்ஷன் 29A ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணால் தான் யூஆர் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதர்வைஸ் யூ ஆர் அன் ஆர்கனைசேஷன் ஆஃப் அ பொலிட்டிக்கல் நேச்சர். இயக்கம் மாதிரி ரன் ஆகக்கூடிய ஒரு பாடியாக தான் இருப்பீங்களே தவிர உங்களுக்கு கட்சிங்கிற ரெகக்னேஷன் வராது. பட் கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த லைக் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ரைட்டா? ஃபாரின் ஹாஸ்பிட்டாலிட்டி, கான்ட்ரிபியூஷன் ஆர் ஹாஸ்பிட்டாலிட்டின்னு மேலே பார்த்துருப்போம். கான்ட்ரிபியூஷன்னா அமௌண்ட்டாக வர்றதுன்னு தெரியும். ஹாஸ்பிட்டாலிட்டினா என்ன? மீன்ஸ் எனி ஆஃபர் நாட் பீங் பியூர்லி கேஷுவல் ஒன் மேட் இன் கேஷ் ஆர் கைண்டு. அதே தான், ஒரு ஃபாரின் சோர்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு விஷயம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ட்ராவல் பண்ணுற செலவை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் தங்குற லாட்ஜ் செலவை நாங்கள் பார்த்துக்குறோம், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கஷ்டப்பட்ட பர்சனுக்கு உங்களுக்கு இந்த விஷயம், உங்கள் படிப்பு செலவை நாங்கள் பார்த்துக்குறோம், இல்லை உங்களுக்கான மருத்துவ செலவை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாரின் சோர்ஸ், இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு பண்ணுறதை பற்றி இங்கே பேசலை. இந்தியாவில் கஷ்டப்படுற ஒருத்தங்களுக்கு ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோ பாடியோ, ஏன் ஈவன் ஒரு பர்சனோ, ஒரு நேச்சுரல் பர்சனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அவங்கள தான், அந்த கான்செப்டை தான் ஃபாரின் ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்கிறோம். ரைட்டா? ஸோ எதெல்லாம் ஃபாரின் ஹாஸ்பிட்டாலிட்டிக்குள்ளே வரும், எதெல்லாம் வராது, இது எல்லாமே ப்ராப்பராக டிஸ்டிங்விஷ் பண்ணி வச்சுருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அது தக்கன நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? அண்ட் எதுக்காக இந்த அமௌண்ட் ரிசீவ் ஆகுதோ கான்ட்ரிபியூஷனா அதை அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் டு யூட்டிலைஸ் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ். Every person who is registered and grant a certificate or given prior permission under the Act receive any foreign contribution shall utilize such contribution for the purpose for which the contribution has been received. எந்த பர்பஸ்க்காக அந்த அமௌண்ட் ரிசீவ் ஆகப்பட்டுச்சோ, இப்போ இந்தியாவிலேருந்து ஒருத்தர் ரிசீவ் பண்ணுறாருல, ஃபாரின் கான்ட்ரிபியூஷனோ ஹாஸ்பிட்டல்
கேபிட்டலைசேஷனாக எனக்கு அந்த அமௌண்ட் ரிசீவ் ஆச்சுன்னா நான் அந்த FCRA ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அப்போ தான் நான் அந்த பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ண முடியும். என்ஜாயின்றதோட அமௌண்ட்டை வாங்கி தேவைப்படுற நபருக்கு நான் அதை யூஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு ட்ரஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னு வைங்க, ஒரு ஃபாரின்ல உள்ள பர்சன் வந்து இந்தியாவில் இருக்கிற யாராவது ஒருத்தவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறார். அவர் யார் கஷ்டப்படுறவங்கன்னு தேடுறது அவருக்கு கஷ்டம் இல்லையா? ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவருக்கு இந்தியாவில் யார் கஷ்டப்படுறாங்க, இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்றதெல்லாம் தெரியாது. அப்போது ஒரு ட்ரஸ்ட்டை அப்ரோச் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இதான் நடக்கும். ஒரு ட்ரஸ்ட்டை அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த ட்ரஸ்ட்டோட வேலையே என்னென்னா, ஒரு ட்ரஸ்ட்டுக்கும் ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்கும். அந்த மாதிரி இப்போ நம்ம எடுக்கிற ட்ரஸ்ட்டோட ஆப்ஜெக்டிவ் என்னென்னா புவர் பீப்புளுக்கு அசஸ் பண்ணுறது. அப்போ இதில் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டை சூஸ் பண்ணி அந்த ஃபாரின் சோர்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு பர்சன், அவங்கள ஃபாரின் சோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த பர்சன் உங்களுக்கு நான் ஒரு 1 crore தர்றேன், அந்த 1 crore இவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க, இந்த பர்பஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க அந்த ட்ரஸ்ட்டை கூப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த ட்ரஸ்ட் அந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷனை ரிசீவ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது பர்டிகுலராக ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்கணும். எடுத்தால் தான் இந்த ட்ரஸ்ட்னால அந்த ஃபாரின் சோர்ஸ்லேருந்து அமௌண்ட்டை கான்ட்ரிபியூஷனாக ரிசீவ் பண்ணவே முடியும். ஓகேவா? அப்போ இந்த ட்ரஸ்ட் என்ன செய்யும், அமௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி அமௌண்ட்டை வாங்கிட்டாங்கன்னா வாங்கி அவங்களோட பர்சனல் யூஸ்க்கு பண்ணக்கூடாது, இல்லை வேற யூஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. ஃபார் விச் த கான்ட்ரிபியூஷன் ஹேஸ் பின் ரிசீவ்டு, எதுக்காக அந்த கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் ஆகப்பட்டதோ அந்த பர்டிகுலர் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஏதாவது ஒரு ஸ்பெஷல் நேச்சர், அவங்க எஜுகேஷனுக்காக யூஸ் பண்ணுங்க, அல்லது அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க, ஏதாவது ஒரு நேச்சர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும். இல்லை காமனாக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த காமன் பர்பஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணணும். காமன் பர்பஸ்னால் அந்த ட்ரஸ்ட்டுக்குன்னு என்ன பர்பஸ், இப்போ ஒரு பர்சனை சூஸ் பண்ணி இவங்களுக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம், அது ஸ்பெசிஃபிக் பர்பஸ். காமனாக இதை வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு 10-15 பேருக்கு வீடு கட்டி கொடுக்குறது கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அந்த அமௌண்ட்டை வச்சு என்ன ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ, ஃபேராக எதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணணும். என்ன பர்பஸோ அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணணும். சரியா? shall not defray as far as possible such money not exceeding 25% of contribution received in a financial year to meet administrative expenses. ஸோ இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷனாக ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பர்சன் அட்லீஸ்ட் 25% மிகாமல், முன்னாடி 50% இருந்தது, வர்ற அமௌண்ட்டில் 50% அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்க்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் இதுக்கப்புறம் 50% இல்லை 25% மட்டும்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸாக யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு மேலே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வாங்கணும். எதுக்காக? இப்போ 1 கோடி ரூபா வருதுன்னு வைங்க, அட்லீஸ்ட் அது ஒரு 25 lakhs எடுத்து நாங்கள் இந்த மாதிரி சர்வே எடுக்கிறதுக்கு எங்களுக்கு செலவாச்சு, அல்லது எங்களுக்கு இந்த யார் யாருன்றதை செக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு செலவாச்சுன்னு ஒரு 25 லட்சத்தை எடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி அதுக்கு மேலே செலவாகக்கூடிய கேசஸும் இருக்கும். அதுக்கு மேலே செலவாகி நீங்கள் அமௌண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா, ஏன்னா வர்ற டொனேஷனை வச்சு தானே அதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி போச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ப்ரையர் பர்மிஷன் வாங்கணும். ஓகேவா? இதுதான் இந்த கேஸ். அடுத்தது பவர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு ப்ரொஹிபிட் ரிசிப்ட் ஆஃப் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் இன் சர்டன் கேசஸ். ஸோ ஏற்கனவே பார்த்தோம் யார்கிட்ட எந்தெந்த சோர்ஸஸில் தான் இந்தியாவில் வந்து ரிசீவ் பண்ண முடியாதுன்னு. அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஃபாரின் சோர்ஸஸ் எந்தெந்த கான்ட்ரிபியூஷன்லாம் இந்தியாவுக்குள்ளே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்ஷன் 3ல் மென்ஷன் பண்ணியிருக்க யாராலையும் அக்செப்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது, ரெக்யூர் எனி பர்சன் ஆர் கிளாஸ் ஆஃப் பர்சன்ஸ் நாட் ஸ்பெசிஃபைட் இன் செக்ஷன் 6 ஆர் டு அப்டைன் ப்ரையர் பெர்மிஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஃபோர் அக்செப்டிங் எனி ஃபாரின் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ இந்தியாவில் நீட் இருக்கக்கூடிய பர்சன் ரிசீவ் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொஹிபிட் ஆகிறாங்க இல்லையா, அந்த பர்சன்ஸை தவிர்த்து வேறு யாருனாலும் இங்கே கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் பண்ண முடியும். ரைட்? அண்ட் இந்த ஆக்டுக்கு கீழே ப்ரொஹிபிட் பண்ணப்பட்ட பர்சன்ஸ்னால அங்கேருந்து கான்ட்ரிபியூஷனை ரிலீஸ் பண்ண முடியாது. இப்போ இந்தியாவில் இருக்கிற யாரெல்லாம் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணலான்றதுக்கு ஒரு க்ரைட்டேரியா இருக்குல்ல, பப்ளிக் சர்வெண்ட், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் பர்சன்ஸ்னால ரிசீவ் பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் உள்ள எந்தெந்த சோர்ஸஸை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சில டீலிஸ்ட் இருக்குது. அந்த பர்டிகுலர் கண்ட்ரிஸ் ஆர் அந்த பர்டிகுலர் பார்ட்டிஸ் அந்த பர்டிகுலர் சோர்ஸஸ்லேருந்து நீங்கள் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போது இந்த FCRA ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறது எப்படி? அதாவது 2 கேஸ் இருக்குது. ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கி கம்ப்ளீட்டாக இந்த ஆப்ரேஷன் மட்டும்தான் நான் பண்ண போகிறேன்னு பண்ணலாம்.
அல்லது இப்போ சடனாக எனக்கு ஒரு ஃபாரின் சோர்ஸ் கிடச்சிருக்கு, அவங்க ஒரு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் பண்ண ரெடியாக இருக்காங்கன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. என்கிட்ட எஃப்சிஆர்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இல்லை, எஃப்சிஆர்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை. அப்போ நான் என்ன செய்யலாம்னா ஒரு பெர்மிஷன், எனக்கு இதே வேலை கிடையாது, யார் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்கன்னு பார்த்து அவங்கள்ட்ட இருந்து அமௌண்ட் வாங்கி ஸ்பெண்ட் பண்ணுற வேலை எனக்கு கிடையாது. சடனாக ஒரு ப்ரப்போசல் வருது, அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரே ஒரு டைம் மட்டும்தான் அந்த வேலையில் இறங்க போகிறேன்றதுக்காக ப்ரையர் பர்மிஷன் வாங்கினா போதும். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம், ரெஜிஸ்ட்ரேஷன், அடுத்தது ப்ரையர் பெர்மிஷன். பெர்மிஷன் வேறு, ரெஜிஸ்ட்ரேஷன் வேறு. பெர்மிஷன்னா அந்த ஒரு டைம் மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன்னா உங்கள் கையில் லைசன்ஸ் இருக்கும், நீங்கள் எந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன்ஸ் வேணுனாலும் வாங்கி யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ எஃப்சிஆர்ஐ கீழே யார் யார் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த அசோசியேஷன் ஷுட் பி ரெஜிஸ்டர்ட் அண்டர் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்யூட்ஸ் லைக் சொசைட்டியாவோ அல்லது ட்ரஸ்டாவோ அல்லது கம்பெனிஸில் செக்ஷன் 8 கம்பெனிஸ் 1956 ஆக்டில் செக்ஷன் 25ன்னு சொல்லுவோம். செக்ஷன் 8 கம்பெனிஸ், என்பிஓன்னு சொல்லுவோம்ல, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இது எல்லாமே என்ஜிஓ மாதிரி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எஃப்சிஆர் கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கலாம். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பி இன் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் அட்லீஸ்ட் 3 years and undertaken reasonable activities in its chosen field for the benefit of society for which FCRA is proposed to be utilized. இப்போ நீங்கள் வந்து ஒரு சொசைட்டியாக ரன் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 3 வருஷமாவது நீங்கள் அந்த ஆப்ரேஷனில் இருந்திருக்கணும். ஒரு ரன் ஆகி சொசைட்டியாவோ ட்ரஸ்டாவோ அல்லது என்பிஓ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாவோ ரன் ஆகி நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லான்றதுக்கான ஒரு சோர்ஸ் இருக்கணும். இருந்தால் தான் உங்களால் எஃப்சிஆர் ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஓகேவா? அட்லீஸ்ட் 3 years ஆப்ரேஷனில் இருந்திருக்கணும். த அப்ளிகண்ட் என்ஜிஓ ஆர் அசோசியேஷன் வில் பி ஃப்ரீ டு சூஸ் இட்ஸ் ஐட்டம்ஸ் ஆன் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லி ஒரு 25% ஒதுக்கலாம்னு சொன்னோம்ல, அது எதுக்குனாலும் ஒதுக்கலாம். அது வந்து என்ஜிஓ ஆர் அசோசியேஷனோட விருப்பம் தான். To become eligible for minimum threshold of rupees 15 lakh spent during the last 15 years. If the association wants inclusion of its capital investments in assets like building etc., then the chief functionary shall have to give an undertaking that these assets should be utilized only for FCRA activities and they will not be diverted for any other purpose till FCRA registration of NGO holds. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்னா 3 வருஷம் ரன் ஆன ஒரு என்ஜிஓ, ஃபஸ்ட்டு ஒரு என்ஜிஓ எஃப்சிஆர்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும்னா 3 வருஷம் ரன்னிங்கில் இருந்திருக்கணும். இப்போ அந்த 3 years ரன்னிங்கில் இருந்த என்ஜிஓவை இப்போ எஃப்சிஆர்ஐ ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே கொண்டு வரோம். அவங்களும் சாங்ஷன்லாம் வாங்கிட்டு அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸில் 25% வரக்கூடிய கான்ட்ரிபியூஷனில் 25% அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸாக யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தோமா. அதை வச்சு அவங்க ஏதாவது ஒரு கேபிட்டல் அசெட் வாங்கினாங்கன்னா அந்த கேபிட்டல் அசெட், இப்போ ஒரு வண்டி வாங்குறாங்க, இல்லை ஒரு வேன் வாங்குறாங்க, ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி ஒன்று வாங்குறாங்கன்னா அதை அவங்க பர்சனல் யூஸுக்காகவோ பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவோ எடுக்கக்கூடாது. எதுக்காக யூஸ் பண்ணணும், இந்த வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அந்த எஃப்சிஆர்ஐயோட வேலிடிட்டி அவங்களுக்கு எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை வருஷத்துக்கும் அந்த அசட்டை அவங்க அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான், அந்த வெல்ஃபேர் நேச்சருக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணதை தவிர பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வந்துடக்கூடாது. இப்போ ஒரு வண்டி வாங்குறாங்க, அந்த வண்டியை நான் வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும்னா என்னோட பர்பஸ் என்ன, நான் எதுக்காக அந்த என்ஜிஓ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், ஃபார் சப்போர்ட் த சில்ட்ரனை சப்போர்ட் பண்ணணும், ஹேண்டிகேப் சப்போர்ட் பண்ணணும், ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறவங்கள சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்காக மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணுமே தவிர என்னோட பர்சனல் நேச்சருக்காக இல்லை நான் அதை வச்சு பிஸ்னஸ்க்கு அனுப்ப போகிறேன்றதுக்காக பண்ணக்கூடாது. அதை வச்சு நீங்கள் லாபம் பார்க்க ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த இதெல்லாம் கண்டிஷன்ஸ், ரைட்டா? ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா ஃபார் கிராண்ட் ஆஃப் ப்ரையர் பெர்மிஷன். ஸோ பெர்மிஷன் வாங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் க்ரைட்டேரியா, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே வந்திருக்கணும். சப்மிட் அ ஸ்பெசிஃபிக் கமிட்மெண்ட் லெட்டர் ஃப்ரம் த டோனர் இண்டிகேட்டிங் த அமௌண்ட் ஆஃப் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் அண்ட் த பர்பஸ் ஃபார் விச் டு பி கிவன். யார் அந்த சோர்ஸோ அவங்கள்ட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்கணும், ஸ்பெசிஃபிக் கமிட்மெண்ட் லெட்டர்னு ஒன்று வாங்கணும். எதுக்காகனா, நான் இந்த மாதிரி காசை இந்த ட்ரஸ்ட்டிட்ட கொடுக்கேன், இவங்க இதுக்கு யூஸ் பண்ணணுன்றதுக்காக இவங்களுக்கு நான் அமௌண்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த லெட்டர் வைக்கணும். இதெல்லாம் இருக்கணும். நீங்கள் எஃப்சிஆர்ஐ கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். ஃபார் இந்தியன் ரெசிபியன்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபாரின் டோனர் ஆர்கனைசேஷன் ஹேவிங் காமன் மெம்பர்ஸ்,
2 பர்சனுக்கும் இடையில ஏதாவது ஒரு காமன் பர்சன் இருக்கணும். And FCRA prior permission shall be granted to the Indian recipient organization subject to satisfying the condition. இதுக்கு முன்னாடி பார்த்தது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கானது, இப்போ பார்க்குறது ப்ரையர் பெர்மிஷன். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். என் வேலையே வெளிநாட்டிலேருந்து அமௌண்ட்டை வாங்கி இங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறது தான் அப்படின்னா அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் பண்ண முடியும். ஏதோ சடனாக ஒரு டோனர் வந்திருக்காரு, அவங்கள்ட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்கி நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ஒரே ஒரு டைம் தான் அப்படின்னா நான் பெர்மிஷன் மட்டும் வாங்கினா போதும். பெர்மிஷன் வாங்குறதுக்கு என்னெல்லாம் கண்டிஷன்? த சீஃப் ஃபங்க்ஷனரி ஆஃப் த ரிசிபியன்ட் இந்தியன் ஆர்கனைசேஷன். இப்போ நான் இந்தியாவில் A லிமிடெட்ன்ற கம்பெனி ஆரம்பித்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, எனக்கு என்ன ஆகுதுன்னா ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக கூட இருக்கலாம். எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபாரின் டோனர் கிடைக்கிறாரு, அவர் 1 கோடி ரூபா கொடுக்க ரெடியாக இருக்காரு. அப்போ அவர்கிட்ட இருந்து மணியை வாங்கி ஸ்பெண்ட் பண்ணுறது வேலை எனக்கு டியூ ஆப்ரேஷனாக அது இருக்க போகிறதில்ல. அதாவது டியூ ஆப்ரேஷன்னா ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் ஆப்ரேஷனாக இருக்க போகிறதில்ல. எப்படி ஒரு ட்ரஸ்ட்டோட வேலையே அதுதானோ அந்த மாதிரி என் வேலை இந்த மாதிரி அமௌண்ட்டை வாங்கி கொடுக்கறது இல்லை. சடனாக ஒரு டோனர் வராரு, அப்போ என் கம்பெனியில் டேரக்டர் சீஃப் ஃபங்க்ஷனரினா என் கம்பெனியில் டேரக்டரோ அல்லது மேனேஜிங் டேரக்டரோ ஒரு ப்ராப்பர் பர்சனை அப்பாயிண்ட் பண்ணி த சீஃப் ஃபங்க்ஷனரி ஆஃப் ரிசிபியன்ட் இந்தியன் ஆர்கனைசேஷன். இந்தியாவில் நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ண போகிறதுனால நம்ம ரிசிபியன்ட், இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதுனால நம்ம இந்தியன் ஆர்கனைசேஷன். should not be a part of donor organization. இப்போ என் கம்பெனியில் உள்ள சீஃப் ஃபங்க்ஷனர்னா என் கம்பெனியோட MD, CEO, சேர்மேன் அல்லது என் கம்பெனியோட ஓனர் அந்த டோனருக்கு, என் கம்பெனியோட முதலாளியும் அந்த ஃபாரின் சோர்ஸ் இருக்காருல ஒரு டோனர், அவரும் யார் அந்த ஃபாரின் சோர்ஸ் யார் வெளிநாட்டிலேருந்து காசு கொடுக்க போகிறாங்களோ அவங்க தான் டோனர்னு சொல்கிறோம். அவங்களுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது. At least 75% of office bearers or members of governing body of Indian organization should not be a member or employee of foreign donor. அதாவது இங்கே ஒரு 25% வேணா இருந்துக்கலாம். இப்போ இங்கே உள்ள கம்பெனியில் உள்ள பர்சனும் அங்கே உள்ள கம்பெனியில் வெளிநாட்டில் ஒரு சோர்ஸ் இருக்குல்ல டோனர், அந்த கம்பெனியோட பர்சன்ஸில் ஒரு 25 பேர் 100 பேர் வேலை பார்க்காங்கன்னா அதில் ஒரு 25 பேர் வேணால் காமன் பர்சன்ஸாக இருக்கலாம். மற்ற 25 பேருக்கு மேலே காமன் சோர்ஸஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? And foreign donor or organization being a single person or individual, that person should not be a chief functionary or Indian organization. இந்தியாவில் ஒரு கம்பெனி வாங்கி ஸ்பெண்ட் பண்ண போதா அந்த ஆர்கனைசேஷனுக்கும் இப்போ வெளிநாட்டிலேருந்து கொடுக்குறவர் ஒரே ஒரு தனி நபராக இருக்கார் அப்படின்னா அந்த தனி நபருக்கும் இந்தியன் ஆர்கனைசேஷனுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது. ஓகேவா? சிங்கிள் பர்சனாக இருந்தாங்கன்னா அங்கே எந்த கனெக்ஷனும் இல்லை. சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா வெளிநாட்டில் உள்ள டோனருக்கும் இந்தியாவில் ஒரு கம்பெனியாவோ ஒரு பர்சனாவோ வாங்கி அமௌண்ட்டை கொடுக்க போகிறாங்கல்ல அவங்களுக்கும் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது. எதுக்காக? அமௌண்ட்டை வாங்கி இவங்க பர்சனல் பர்பஸ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இங்கே வர்ற கான்ட்ரிபியூஷன் எதுக்காக? ஹாஸ்பிட்டாலிட்டிக்காக, ஒரு சப்போர்ட்டுக்காக வருது. அப்போ இங்கே அந்த மிஸ்யூஸ் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறாங்க. சரியா? ஸோ கண்டிஷன்ஸ் ஃபார் கிராண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் ப்ரையர் பெர்மிஷன். ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ப்ரையர் பெர்மிஷன் கொடுக்குறதா இருந்தாலும் சரி. ப்ரையர் பெர்மிஷன் வாங்கணும்னா நீங்கள் சொசைட்டியாவோ ட்ரஸ்ட்டாவோ அல்லது NGOவாக தான் இருக்கணும் கிடையாது. எந்த இன்ஸ்டிடியூஷன் ஆனாலும் இருக்கலாம், ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக கூட இருக்கலாம். அதுக்காக தான் இவ்வளோ கண்டிஷன்ஸ் போடுறாங்க, அவங்களுக்கும் டோனருக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாதுன்னு. சரியா? ஸோ இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனோ ப்ரையர் பெர்மிஷனோ வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் எந்த அஃபென்ஸுக்கு கீழேயும் புக்காக இருக்கக்கூடாது, உங்கள் மேலே எந்த அலிகேஷனும் வந்திருக்கக்கூடாது, பினாமியாலாம் யாருக்கும் இருந்திருக்கக்கூடாது, ஜெயிலுக்கு இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்திருக்கக்கூடாது. சிம்பிளாக இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் அஃபென்சஸ் எதுக்குள்ளே நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடாது. அதாவது பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கையாடல் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு தப்பு நடந்திருந்ததுன்னா அந்த கன்சர்ன் பர்சன்னால் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷனோ ப்ரையர் பெர்மிஷனோ வாங்க முடியாது. ஓகேவா? அதே தான் எல்லா இடத்துலையும் அந்த பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. யாருமே அங்கே தப்பு பண்ணியிருக்கக்கூடாது. அதாவது தப்பில் ஒரு புக் பண்ண பர்சனாக கூட அங்கே இருந்திருக்கக்கூடாது. ஒரு அக்யூஸ்டாக கூட, அஃபெண்டராக இல்லைனாலும் ஒரு அக்யூஸ்டாக கூட இருந்திருக்கக்கூடாது. ஒருவேளை சர்டிஃபிகேட்லாம் வாங்கினதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தது அப்படின்னா அதை சஸ்பெண்ட் பண்ணி கேன்சல் பண்ணுற வரை கூட கொண்டு போவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் த பவர். நீங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கினாலும் சரி அல்லது ப்ரையர் பர்மிஷன் சர்டிஃபிகேட் வாங்கினாலும் சரி, சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, மேலே சொல்லப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு கீழே வந்துட்டீங்க, அமௌண்ட்டை பர்சனலாக யூஸ் பண்ணுறது, டொனேஷனை அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாமல் வைக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ளே வந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தே ஆர் டிஸ்குவாலிஃபைட். அவங்களால அந்த அமௌண்ட்டை அந்த கவர்மெண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அல்லது அதுக்கான பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும், கேன்சல் பண்ணிடுவாங்க அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை. And every person that
provides that every person who has granted a certificate under 12 shall have such certificate renewed with the 6 months before the expiry of the period of certificate. ஸோ சர்டிஃபிகேட்கான பீரியட் முடிகிறதுலேருந்து வித்தின் 6 monthsக்குள்ளே அதை ப்ராப்பராக ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பீரியட் ஆஃப் இயர் பார்த்தீங்கன்னா 5 வருஷம். ஒரு சர்டிஃபிகேட்கான வேலிடிட்டி பீரியட் 5 வருஷம். அந்த 5 வருஷம் முடிய போகுது அப்படின்னா அந்த முடிகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி கரெக்டாக என்ன செஞ்சிடணும்னா அதுக்கு ரெனியூவல் எல்லாம் போட்டு வச்சிடணும். ஓகேவா? அண்ட் செப்பரேட்டாக ஃபாரின் கான்ட்ரிபியூஷனுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். எஃப்சிஆர்ஐ அக்கௌண்ட்டுன்னு வர்ற எல்லா அமௌண்ட்டுமே அந்த அக்கௌண்ட்டில் மட்டும்தான் கிரெடிட் ஆகணும். வேறு எந்த பர்சனல் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் ஆகக்கூடாது. அப்போ தான் அதோட யூட்டிலைசேஷன் எப்படி இருக்குன்றதை அப்பப்போ செக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஒருவேளை ஏதாவது அஃபென்சஸ் புக் ஆச்சு அப்படின்னா அவங்க கிரிமினல் பெனால்ட்டி கீழே வந்துடுவாங்க. அப்பீல் ஏதாவது போகிற மாதிரி இருந்தால் ஹைகோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட் அந்த ரெகுலேஷன் கீழே அப்பீல் போய்க்கலாம். ஓகேவா? இதுதான் கம்ப்ளீட் எஃப்சிஆர்ஐ ஆக்ட். ஒன் லைனில் சொல்லணும்னா ஒரு ஃபாரின் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய ஃபாரின் கான்ட்ரிபியூஷனை இந்தியன் ரிசிபியன்ட் எய்தர் ட்ரஸ்ட்டு சொசைட்டி அல்லது ஒரு என்ஜிஓவாக இருந்து என்பிஓ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருந்து அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் வித்தின் த ப்ரிஸ்கிரைப்டு கண்டிஷன்ஸ். இல்லை சடன் சோர்ஸை ஏதாவது ஒன்று வருதுன்னா ப்ரையர் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அதை இந்தியாவில் ரிசீவ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணணும். எதுவுமே இல்லாமல் பண்ணக்கூடாது. எஃப்சிஆர்ஐ ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்ட்ரேஷனோ ப்ரையர் பெர்மிஷனோ இல்லாமல் ஏதாவது ஒரு அமௌண்ட்டு சர்க்குலேட் ஆச்சுன்னா தட் இஸ் இல்லீகல். அந்த அமௌண்ட்டுக்கான பெனாலிட்டி அண்ட் ரீஃபண்ட் எல்லாமே கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டுக்கான கம்ப்ளீட் வெர்ஷன். எல்லாம் கோ த்ரூ பண்ணிவிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? இதோட நமக்கு எக்கனாமிக் லா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எல்லாம் முடிச்சாச்சு. ஃபர்தராக உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.